வணக்கம் சார். 2 பேருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. கமலாதேவி பேசுறேன் சார். நான் வந்து கண்ணாத்தாள் படம் பார்த்திருக்கேன் சார். நெறைய படம் பார்த்திருக்கேன். அதுல ரொம்ப பிடிச்சது வந்து கண்ணாத்தாள் தான் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிச்சது எதனாலன்னா, ஒரு ஒரு கொடூர குணம் கொண்டவன கடைசியில வந்து பழி வாங்குறது தான். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அம்மன் படம் பண்ணலாம்னு ஐடியால இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க சார். நாங்க எடுத்துருவோம் சார். நீங்க பார்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு படம் எடுத்துருவோம். ரொம்ப நன்றி சார். சந்திப்போம். 25 வருஷத்துக்கு முன்னால் கண்ணாத்தாள் பண்ணேன். அப்போ இருக்க ஞானம், அப்போ இருக்க நாலேஜ் இன்னைக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கிறது. அது டெக்னிக்கலாகவும் டயலாக் சைடும் நல்லா பண்ணலாம். இந்த பக்தி படங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கு. நானும் ராமநாராயண சார் தான் சார் பண்ணோம். அவர் 10 படம் பண்ணார், நான் 5 படம் பண்ணேன். கரெக்ட். என்னோட படமெல்லாம் பார்க்க வருவார். கண்ணாத்தாலாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னங்க ஒரு வில்லுப்பாட்டை வச்சு ஒரு கதை சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா யாரும் பண்ணலைங்க. ஒரு வில்லுப்பாட்டில் கதை சொல்லி வில்லுப்பாட்டில் இன்டர்வல், வில்லுப்பாட்டில் கிளைமேக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு அவர் பாராட்டினார். அது மாதிரி அவருடைய ஆடிவெளி நல்ல ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நல்லா பண்ணார். பல சக்ஸஸ் படம் கொடுத்தவரில் ராஜகாளியம்மெல்லாம் பெரிய ஹிட்டு. நான் கவிதாலயாக்கு அவர் ராஜகாளியம்மன் பண்ணுறாரு, அடுத்த படம் நான் ராஜராஜேஸ்வரி பண்ணுறேன். ரெண்டுமே பெரிய ஹிட். என்னை விட இன்னும் ராஜகாளியம்மன் ஒரு படி மேலே ஹிட். ஏன்னா வடிவேலு வச்சு ஒரு ப்ளே பண்ணாங்க, அக்கா தம்பி அண்ணன் சென்டிமெண்ட். அது வடிவேலு சாங்குங்கெல்லாம் போட்டு, எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த வரம் கிடைக்கல, ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், அடியாத்தா உன்னை பார்த்தா, அந்த ட்ராவல், அந்த தாலாட்டு சாங்கு தேவா சாரு சூப்பராக ஒரு கூட்டாச்சு.